உழைப்புல முதலிடம் கொடுக்கணும். என்ன செய்யணும்? உழைப்பு. நம்ம கடின வேலைகளை செய்கிறோம், நல்லா உழைக்கிறோம். அந்த உலகத்தில் வயல் வேலைகள் செய்கிறோம், வீட்டு வேலைகள், கம்பெனியில் வேலை செய்கிறோம், பல வேலைகளை செய்கிறோம், உழைக்கிறோம். கடவுளுடைய ராஜ்யத்துக்கு உழைக்க வேண்டும் என்கிற முதலிடம் கொடுக்கணும் நாம. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ மணி நேரங்கள் நம்ம கடின உழைப்பு செய்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட என்னுடைய உழைப்பு இருக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு நம்ம உழைப்புல கொடுக்கிற முதலிடம். அல்லேலூயா. அப்ப நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட நீங்க உழைப்பில் முதலிடம் கொடுக்கும் போது, உங்க கடின வேலையை ராஜ்யம் கட்டப்பட கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நபராய் இருக்கிறார். அல்லேலூயா. சமாரிய பெண்ணை பற்றி உதாரணமா சொன்னேன். அந்த அம்மா இயேசுவோடு வந்து பேசிட்டு அவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு தெரிந்த பிறகு உடனே தண்ணீர் அந்த முல்லை வந்த அந்த குடத்தை அங்கேயே விட்டுட்டு அந்த அம்மா ஊருக்குள்ள ஓடி எல்லா ஜனங்களையும் அழைத்து கொண்டு வந்தது. தேவ ராஜ்யத்துக்காக அந்த அம்மா ஒரு உழைப்பை அங்க பார்க்கிறோம், ஒரு வேலையை அங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த ஜனங்கள், அந்த பட்டணம் ரட்சிக்கப்பட்டது. யாவரும் கர்த்தரை விசுவாசித்தார்கள் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அப்ப ரட்சிக்கப்பட்ட நாம ரட்சிக்கப்படாத நபர்களுக்கு நம்முடைய உழைப்பை கொடுக்கணும். ஆண்டவர் ராஜ்யம் கட்டப்பட நம்ம உழைக்கணும், கடின வேலையை கர்த்தர் செய்யணும். அதான் உழைப்புல நம்ம முதலிடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நான் சொன்னது புரிந்ததுங்களா? இந்த உலகத்துல நம்ம உழைக்கிறோம், அது கிடையாது. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்ம கடின வேலை செய்து உழைக்க வேண்டும். அதுதான் உழைப்புல முதலிடம் கொடுப்பதற்கு அர்த்தமா இருக்கிறது. அல்லேலூயா. அதே போல லேகியோன் பாருங்க, அநேக பிசாசுகள் அவனுக்குள்ள இருந்துச்சு. அவன் கல்லறையில வாசம் பண்ணான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் அவனை சுகப்படுத்திட்டான். இப்ப சுகப்படுத்தின பிறகு அவர் அந்த ஊர் ஜனங்கள்லாம் இயேசுவை விரட்டுறாங்க, நீங்க போங்க, இனிமே இங்க வராதிங்க அப்படின்னு. அப்ப அந்த லேகியோன் சொல்றான், நானும் உங்க கூட வரேன். இல்ல, ஆண்டவர் சொல்ற, நீ இங்கே இரு, இங்கே இரு, உன் நன்மை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவன் போய் ஊருக்குள்ள ஆண்டவரை பத்தி சொல்லி எல்லாவரையும் ஆதாயப்படுத்திட்டான். வசனம் சொல்லுது, இயேசு திரும்பி வந்த பொழுது அவருக்காக அந்த ஊர் ஜனங்கள் யாவரும் காத்திருந்தார்கள். அல்லேலூயா. அந்த லேகியோன் தன் பெற்ற நன்மைக்கு முதலிடம் கொடுக்கல, கர்த்தருக்காக தான் உழைத்தான், ஒரு வேலையை செய்தான். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்க இந்த உலகத்தின் வேலைக்கு மட்டும் முதலிடம் கொடுத்துடாதீங்க. கர்த்தருக்கு வேலை செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும். அதற்கு நாம முதலிடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நீங்க அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.